அருமையோடு அருமை, அருமையோடு அருமை. சாண்டோரினி ஐலாண்ட் ரொம்ப ஃபேமஸான ஐலாண்ட் யூரோப்லேயே. ரொம்ப ரிலாக்ஸிங்காக பியூட்டிஃபுல்லாக அந்த ஓஷன் கலரு, அந்த சன்செட்டு சன்ரைசிங் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஐலாண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். என்ன பியூட்டினா ஐலாண்டு மேலே இருக்கிற வீடுகள் பாருங்கள், இல்லை ஒயிட் கலரில் கட்டியிருப்பாங்க. இப்போ அங்கே தான் போகிறோம் மேலே, ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஓல்டு க்ரீக் ட்ரெடிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கல்ச்சர் உள்ள ஐலாண்டு இது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே போகிறது சன்ரைஸ் பாருங்கள், மவுண்டன்லேருந்து அப்படியே வர்றது. மேலே இருக்கிற வீடுகள், கீழே பார்த்தீங்கன்னா போட்டு நிறையா வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து டிண்டர் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஷிப்பு வந்து இங்கே டாக் பண்ணுறதுக்கு வழி இருக்காது. ஐ மீன் ஷோரில் வந்து டாக் பண்ண மாட்டாங்க. அதனால் ஷோர் பக்கத்துலேயே வந்து ஆங்கர் போட்டு டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷிப்லேருந்து அந்த டெண்டர் போட்டில் ஏறி அந்த ஓஷனில் அந்த ஷோரில் போய் இறங்கிக்கணும். இறங்கிட்டு இந்த வழி தெரியுது பாருங்கள், இது மேலே அப்படியே நடந்து போகணும். மேலே இது நடந்து போகிறதுக்கு அங்கே ஒரு கொண்டலை போட்டிருப்பாங்க, எதிர் அதில் போகலாம். இல்லைன்னா வாக் பண்ணி போகலாம், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், அது ஒன்று இருக்குது. இல்லைன்னா இங்கே டாங்கி ரைடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, கழுது மேலே போகிறது தான். அதில் வந்து மேலே போகலாம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெண்டர் போட்டில் ஏறி அப்படியே அங்கே போய் ஏதோ ஒரு சோர்ஸில் மேலே போய் மேலே அந்த ஊரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து ஃபீரான்னு சொல்லுவாங்க மேலே, அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுல் டே அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு, அங்கே இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு, கல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு, அநேகமாக இந்த மவுண்டனுக்கு அதர் எண்டில் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்க்க முடிஞ்சு, அதையும் பார்த்துட்டு வரலாம் தான் பிளான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஷிப்பில் இருந்து டெண்டர் போட்டில் ஏறிட்டுருக்காங்க. இந்த டெண்டர் போட்டில் ஏறி தான் ஷோருக்கு போக போகிறாங்க. அது மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். மேலே போகலாம், கீழே போகலாம். டான்ஸ் அடிக்கப்பா அதான் சாண்டோரினி ஐலாண்ட். அங்கே போய் விடுவாங்க. அங்கேருந்து மேலே வந்து ரோப் கார் இருக்குது, அது வழியாக மேலே ரோப் காரில் போயிட்டு அங்கே இருக்க சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல் அபவுட் போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்தளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஈக்வினாக்ஸ் அந்த ஷிப் வந்திருக்கு. அங்கே இன்னொரு ஷிப் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா பரவாயில்ல, இல்லைன்னா கூட்டத்தில் வந்து ரோப் காரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே ஒரு க்ரூஸ் ஷிப் செலிபிரிட்டி ஈக்வினாக்ஸ், அங்கே இன்னொரு க்ரூஸ் ஷிப் நிற்குது. இதுதான் நம்ம வந்த க்ரூஸ் ஷிப். இது ராயல் கரீபியன் பிரில்லியன்ஸ் ஆஃப் த சீஸ். காற்று பயங்கரமாக அடிக்குது, எவ்வளோ தூரம் கேட்குன்னு தெரியல.
கேபிள் கார் போகுது பாருங்க, சூப்பராக. இந்த கேபிள் காரில் தான் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 10 euros ஒன் வே. ரொக்க போகிறக்காண்டி இங்கே உடச்சி விட்ருக்குறாங்க. சூப்பராக. கொஞ்சம் கீழே Warte பாய்க்கலாம். mal, wenn das hier ist da was mit drauf? சூப்பராக இருக்கு. செம்ம கலர் வாட்டர். வயசை குறைக்கிறதுக்காண்டி கூலர்ஸ் போட்டிருக்கேன். சாரி, வெயிலை குறைக்கிறதுக்காண்டி கூலர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் ரைட் தான், 1 minute கூட இல்லை. 10 Euro. Warte. Ja. வந்துட்டோம். சரி, மேலே போயிட்டு போகலாம். க்ரூஸ்லேருந்து வெளியே வந்த உடனே சின்ன சின்ன ரோடு போட்டிருக்காங்க, நிறைய ஷாப்பிங் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன்ஸ், கல் பதிச்ச ரோடு, காபிள் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதிலே ரோடு போட்டிருக்காங்க. 2 பக்கம் நிறைய ஷாப்பிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இது ஃபுல்லாக ஷாப்பிங், இதுவும் ஃபுல்லாக. எப்படி போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே வந்தால் அந்த வியூ காமிக்கிறோம் பாருங்க, சான்ஸே இல்லை. என்ன வியூ! ஐலாண்ட், டாப் ஆஃப் ஐலாண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்க. இது நம்ம ஷிப்பு, 3 ஷிப்பு இருக்கு. ஐலாண்ட் நல்லா தெரியுது பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது சாண்டோரினி ஐலாண்ட், அதை ஒட்டி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. நம்ம அங்கே கீழே இருந்து அந்த போட்லேருந்து அந்த இறங்கி டெண்டர் போட்டில் வந்து இறங்கி கேபிள் காரில் மேலே வந்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க லொக்கேஷன், சான்ஸே இல்லை. இது அந்த ரோடெல்லாம் நடந்து போகலாம். சூப்பராக எப்படி இருக்கு. நம்ம க்ரூஸ் ஷிப் அங்கே இருக்கு, அங்கேருந்து இப்படி வந்திருக்கோம். வந்து இறக்கி விட்டாச்சு. இப்போ ஓயா ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். என்ன அழகாக இருக்கு. வாழ்கிறாங்க இங்கே மக்கள். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தால் கூட இந்த ஊரே அப்படி தான் இருக்கு. ஊரே டூரிஸ்ட் ஊராக தான் இருக்கு. சின்ன ஊர், சின்ன ரோடு, காபிள் ஸ்ட்ரீட் இருக்கு. ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம். இங்கே தெரிகிறது இந்த ஐலாண்டோட அதர் சைடு, அதர் எண்டு இல்லை, அதர் சைடு அங்கே இருக்குது பாருங்க. இவ்வளோதான் ஐலாண்டு. இது இந்த வித்து இவ்வளோதான் ஐலாண்டு. லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லென்த்து நோக்கி தான் இப்போ நம்ம காபிள் ஸ்டோனில் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய ஸ்கூட்டர்ஸ் நிறைய வரும். 2 வீலர் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிளாக் ராக் ரெஸ்டாரண்ட் அங்கே போகிறோம். அந்த இடத்துல அங்கே இருக்கு பாருங்களா, அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் தெரியுது பாருங்க. இங்கே இந்த ஏரியாவில், இந்த ஓயா ஊரில் இதெல்லாம் ஃபேமஸ். ஏர்பிஎன்பி, அங்கே ஸ்விம்மிங் பூல், இங்கே தங்கிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. வெதரும் நல்லாயிருக்கும். அங்கே போட் வச்சுருக்குறாங்க, மெரினா இருக்குது.
ஃபுல் வியூ. இங்கே பாருங்க, இந்த ரோடு சின்ன ரோடு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போய் அங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் ஒரு பாத் டப் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய வீட்டில் அது இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்க, இந்த கேப்பில் தெரியுது. ப்ளூ கலர். நிறைய ஏர்பிஎன்பி இருக்கிறதுனால இங்கே அகாமடேஷன் தங்கிட்டு என்ன வாழ்க்கை இதில். ஆனால் ஒன்று நிச்சயம், கடலை பார்த்துட்டே உட்காந்துருந்தா எல்லா கவலையும் மறந்து போய் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும். செம வெயில், செம தேர்ஸ்டி. அதனால் ஸ்ட்ராபெரி ஆல்மண்ட் ஸ்மூத்தி வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மார்பிளில் போட்டிருக்கிறாங்க அந்த ரோடு. தெரியும் வீடுகள் எப்படி இருக்கு. இந்த இதில் அப்படியே இறங்கி அப்படியே கீழே போய் அது வரையும் போகலாம். அங்கெல்லாம் நிறைய ஏர்பிஎன்பி இருக்கும் அகாமடேஷனுக்கு. அந்த வியூ, சி வியூ. இங்கெல்லாம் வீடு வச்சுருக்கவங்களுக்கு கொடுத்து வச்ச மகராசுங்க இல்லையா, வீடு வச்சுருக்கிறவங்க. வாழ்க்கை க்ரூஸ் ஷிப் அங்கே தெரியுது பாருங்க. அங்கேருந்து இப்படி சுற்றி வந்துருக்குறோம். Thus you pick a place whenever you're hungry. கைக்கு ஏதோ பேண்டெல்லாம் போடுவில்ல சந்தோஷ், அதெல்லாம் வேணுமா? நிறைய ட்ரெஸ்ஸு கடை இருக்கு, பீங்கான் கடை. ரோடே சூப்பராக இருக்கு நடக்கிறதுக்குல்ல. ஹேட்டு பீங்கான் வச்சுருக்காங்க. பீங்கான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. போட்டு, பீங்கான் போட். சலாமி பிஸ்ட்ரோ ரெஸ்டாரண்ட். இந்த ஓயா ஊரில் ரொம்ப ஃபேமஸே ரெஸ்டாரண்ட்ஸு ஓஷன் வியூ பார்த்துட்ருக்க ரெஸ்டாரண்ட்ஸ். இவ்வளோ பெரிய பம்கின், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவில் லெஃப்ட் போனோம்னா இந்த சைடு ஆஃப் ஓஷன், நீங்கள் அந்த சைடு ரைட்டில் போனால் அந்த சைடு ஆஃப் ஓஷன். ரோடு அப்படியே நேராக போகுது, அதனால் வளைஞ்சு போகுது. ஃபுல்லாக ஒயிட் கலர் பில்டிங்ஸ். நம்ம ஊரில் இந்தியாவில் முதல்ல எல்லாம் இந்த ஒயிட் சிமெண்ட்டுன்னு வச்சு அடிச்சிட்ருப்பாங்க. வீட்டு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்களேன், காமிக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்கா. உனக்கு பிடிச்ச மேக்னெட் அதை வாங்கடா. $1 மேக்னெட் வாங்கிக்கலாமா, இங்கே இருக்கிறத வாங்கிக்கலாமா? இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எவ்வளோன்னு தெரில, எவ்வளோன்னு தெரிலண்ணா இந்த மேக்னெட்டு. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஞாபகார்த்தமாக ஒரு மேக்னெட்டை பார்த்துருவோம், வாங்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் ஓட்டிருக்கு. அது எப்பவுமே சந்தோஷ் தான் செலக்ட் பண்ணுவான். இல்லைன்னு தான் சொல்லுவான், பட் அவன் தான் வாங்குவான். நீங்க போய் ஒன்று எடுப்பீங்க, நல்லா இருக்கான்னு கேட்பீங்க, தலையாட்டம், அதுக்கு நான் செலக்ட் பண்ண. அப்படிதான் அர்த்தம். நாளைக்கு தலையாட்டுறியா, நல்லா இருக்குன்னு தலையாட்டுறவங்க செலக்ட் பண்ணுறதா அர்த்தம். எனக்கு இந்த பிளேஸை பார்த்தோன்னு ஒரு ஆசை. இங்கே நல்ல ஒரு கைத்துக்கட்டில் போட்டு அப்படியே இந்த ஓஷனை வேடிக்கை பார்த்துட்டே படுத்து தூங்கும்போது வேடிக்கை பார்க்க முடியாது, இருந்தாலும் சும்மா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தா என்ன சூப்பராக இருக்கும். மலைகளுக்கு நடுவில் தண்ணி, காற்று நல்லா வருது, சொர்க்கம்தான். அப்படி போமா, இப்படியே போகிறதா. இந்த ஊர் ஃபுல்லாக சின்ன சின்ன தெருக்கள், இதெல்லாம் ஊர் தான், டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, இதெல்லாம் ஊர் தான். ஊருக்குள்ள நடக்கிற தெருக்கள். ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்னால இப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு மேன்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ். அங்கே மேலே போகலாம். அது நடக்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும்.
இங்கேயும் மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மார்பிள்கள் தான், மார்பிள்லேயே தூண் பண்ணியிருக்கிறாங்க.